அறிமுகம் கஸ்தூரி. என்னம்மா அது? தனு, ஏதாவது சாப்பிட்டியா? காஃபியாவது குடிச்சியா? கஸ்தூரியோட உயிருக்கு ஆபத்து, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு கணேஷ் கிட்ட இருந்து போன் வந்து அப்பா போனதுல இருந்து இப்படி சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறியே. நாளைக்கு உனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பா? உங்க அப்பாவை யார் பாப்பா? ஏன் ஆத்திர அவசரத்துக்கு கஸ்தூரிக்கு உதவ நீயே தேவைப்படுவ. அப்ப உனக்கு உடம்புல தெம்பு இருக்க வேண்டாமா? ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுமா. அக்காவோட நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த அப்பாவை பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனவரை அக்காவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு போன் அது பண்ண வேண்டாமா? நான் போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. தானா அப்பா வந்துட்டாரு. அக்காக்கு என்ன ஆச்சு? அக்கா இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் என்னன்னு சொன்னாரு? அபாய கட்டத்தை தாண்டியாச்சுல, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லல்ல. என்ன பாச்சு? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அக்காக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்கப்பா. உயிருக்கு ஆபத்து இல்ல, பொழைச்சிட்டா. கடவுளே, வீண் போகல, என் பிரார்த்தனை பழிச்சிருச்சு. கஸ்தூரி உயிர் பழிச்சிட்டான்னு சொன்னீங்க, ஆனா உங்க குரல்ல உயிர் இல்லையே. ஏன்னா ஏதாவது பிரச்சனையா? கஸ்தூரி பொழைச்சிட்டா, ஆனா முகம் ஒரு குறைஞ்சு போச்சு. ஆண்டவன் ஏன் தான் முகத்தோடையும் முகவரியோடு விளையாடுறோன்னு தெரியல. 25 வருஷம் ஆசையா பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்ட முகத்துல எவனோ ஆசிட்ட ஊத்திட்டான். சொந்த முகம் போய் வேற எந்த முகத்தோட திரும்பி வந்தா இப்போ அந்த முகம் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவளை லண்டனுக்கு அனுப்பி அவ முகத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணுமா. எந்த முகத்தோட அவ திரும்பி வருவான்னு டாக்டராலே சொல்ல முடியாதான். இந்த பாரு, சின்ன வயசுல இருந்து அவ சம்பந்தப்பட்ட போட்டோ எது இருக்கோ அத்தனையும் கொண்டு வர சொன்னாரு. அதெல்லாம் டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அதை லண்டனுக்கு அனுப்பி அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவாங்களாம். இந்த பாரு, நீ என்ன பண்ற, கஸ்தூரியோட போட்டோ, சின்ன வயசு போட்டோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வா. போ. சரிப்பா, சீக்கிரம்.
டாக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுங்கப்பா. இதை வச்சுக்க, இப்ப வந்துடுற ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கேட்காம நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஆமா அம்மா, கஸ்தூரி லண்டனுக்கு அனுப்பி ஆபரேஷன் பண்றதுக்கு நிறைய செலவாகும். அதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. நம்மகிட்ட இருக்கிற இந்த வீடு ஒண்ணுதான். இதை வித்து அடமானம் வச்சுதான் பணத்தை புரட்டணும். எனக்கு வேற வழி தெரியல. என்னப்பா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? தாராளமா செய்யுங்கப்பா. நமக்கு அக்கா நல்லபடியா திரும்பி வரணும். நந்தினி குழந்தை பெத்தவன் தெரிஞ்ச உடனே நான் துடிச்ச துடிப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நீங்க என்கிட்ட 1000 விளக்கங்கள் சொன்னாலும் என்கிட்ட உண்மையை மறைச்சத என்னால மன்னிக்கவே முடியாது. நந்தினிக்காக நான் பரிதாபப்படுறதா? இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல, என் பிள்ளையோட எதிர்காலத்தை நினைச்சு நான் கவலைப்படுறதா?